Welcome back to Digital Vishnu YouTube channel. In the particular video, social branding designs like Facebook post, Instagram post, Twitter post, LinkedIn post இந்த 4 போஸ்ட்டையும் அட் அ டைமில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அதுவும் குயிக்கஸ்ட் மேனரில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தானே அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தர் அவரோட பிஸ்னஸை வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அவர் டெய்லியும் பார்த்தீங்களாக்கும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், லிங்க்டினாக இருக்கட்டும், தென் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணணும்னா டெய்லியும் போஸ்ட் மூலமாக அவர் என்கேஜ் ஆகிட்டே இருக்கணும் ரைட்டிங்களா. ஸோ அதுவும் ஒரு நாளைக்கு 3 or more போஸ்ட் ரைட்டிங்களா. மினிமம் ஒரு 3 போஸ்ட், மேக்ஸிமம் ஒரு 5 போஸ்ட் வரைக்கும் அவர் டெய்லியும் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும் ரைட்டிங்களா. அப்போ போஸ்ட் போடுறப்போ ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணிட்டு இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டிசைன் டூல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேன்வா டூலில் ஒரு போஸ்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணிட்டு அதை வந்து வேறு ஒரு பிளாட்ஃபார்முக்கான போஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு வந்து என்ன சைஸ், அதோட வித் அண்ட் ஹைட்டு என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ரைட்டிங்களா. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ரைட்டிங்களா. பட் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னாக்கும் அட் அ டைமில் 4 போஸ்ட்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து கேன்வாவில் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இந்த 4 போஸ்ட்டையும் அட் இடத்துல க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரைட்டிங்களா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கேன்வா டூல் போய்க்கிறேன் ரைட்டிங்களா. ஒன்ஸ் நீங்கள் கேன்வா டூலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கும் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த பர்டிகுலர் மெனுவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாப்புலர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கில் பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ரைட்டிங்களா. இதில் குயிக் க்ரியேட் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குயிக் க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ரைட்டிங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து 4+ இன் சென்ஸ் நீங்கள் ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், தென் ஃபேஸ்புக் போஸ்ட், இந்த 4 மட்டும் இல்லை, அட் அ டைமில் நீங்கள் 8 போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. லைக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், யுவர் ஸ்டோரி, ஃபேஸ்புக் போஸ்ட், ஃபேஸ்புக் கவர், தென் ட்விட்டர் போஸ்ட், பின்ட்ரெஸ்ட் பின், இமெயில் ஹெடர் அண்ட் லிங்க்டின் போஸ்ட் ரைட்டிங்களா. இந்த 8மே அட் இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் ரைட்டிங்களா. இந்த 8மே பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற டைமென்ஷனில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் ரைட்டிங்களா. ரைட், இப்போ நான் வந்து டெமோ பர்பஸ்க்காக இந்த இடத்துல 4 போஸ்ட் அட் இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட், தென் ஃபேஸ்புக் போஸ்ட், லிங்க்டின் போஸ்ட் அண்ட் ட்விட்டர் போஸ்ட். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்மில் போஸ்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட்டில் கண்டினியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ரைட்டிங்களா. செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ரைட்டிங்களா, டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ எனிவே நம்ம லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுவோம் ரைட்டிங்களா. ஃபஸ்ட்டு வந்து மெயின் டெக்ஸ்ட் கேட்குறாங்க ரைட்டிங்களா. ஸோ அந்த மெயின் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் 25 கேரட்டில் மேக்ஸிமம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டெமோ பர்பஸ்க்காக என்னோடய மெயின் டெக்ஸ்ட்டை நான் வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கும் இப்போதைக்கு 23 கேரக்டர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 25 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷனல் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் மேக்ஸிமம் 45 கேரக்டர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த இடத்துல 45 கேரக்டருக்கு உள்ள ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நான் அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டிங்களா. ஸோ ஒன்ஸ் மெயின் டெக்ஸ்ட்டு அடிஷனல் டெக்ஸ்ட் நீங்கள் ரெண்டும் டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்லோட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இமேஜ் எதர் லோகோவாக இருக்கலாம் அல்லது மெயின் இமேஜாக இருக்கலாம் ரைட்டிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ ஒரு ட்ரைவில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை வந்து நீங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணிக்கலாம் ரைட். அதர்வைஸ் இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. ஸோ டெமோ பர்பஸ்க்காக நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன் ரைட்டிங்களா. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்து இங்கே கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் ஆர் ஒவ்வொரு டெம்ப்ளேட்லேயும் பாருங்கள் அந்த இமேஜ் எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்களேன். ஓகே, செக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் கண்டினியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க ரைட்டிங்களா. டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் ஜியோமெட்ரிக்னு இருக்குது. நான் ஜியோமெட்ரிக்கை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது ஜியோமெட்ரிக் டெம்ப்ளேட்.
தென் சிம்பிள்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு அட்ராக்டிவ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த இதில் எலகண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபன் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் காட்டும். நான் ஒரு டெமோ பர்பஸ்க்காக மாடர்ன் அல்லது ஆர்கானிக் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆர்கானிக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஷோ ஆகுது. நான் ஆர்கானிக் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. நான் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் டெம்ப்ளேட்டை செலக்ட் ஆகிடுச்சா இல்லைன்ற எப்படி செக் பண்ணி பார்க்க முடியும்னா, டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு லைன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம செலக்ட் பண்ண அந்த 4 போஸ்ட்டு லைக் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் இந்த 4 போஸ்ட்டுக்கான இமேஜும் உங்களுக்கு அட்டத்தில் இங்கே ஷோ ஆகும் மாட்டிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த போஸ்ட் எப்படி காட்டப்படும், ஃபேஸ்புக்கில் எப்படி காட்டப்படும், நெக்ஸ்ட்டு வந்து ட்விட்டரில் வந்து எப்படி காட்டப்படும், நெக்ஸ்ட்டு வந்து லிங்க்டின். ஸோ ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அதோட டைமென்ஷன் வந்து மாறிடுச்சு ரைட்டிங்களா. ஸோ ட்விட்டரை பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து இட்ஸ் லுக் லைக் அ லேண்ட்ஸ்கேப் ரைட்டிங்களா. இதை பார்க்குறப்ப ஸ்கொயர் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை பார்க்குறப்ப ஸ்கொயர் ஷேப்பில் தான் ஷோ ஆகுது. பட் இது வந்து பெர்ஃபெக்டான ஸ்கொயரில் இருக்குது ரைட்டிங்களா. ஸோ இந்த சைஸுக்கும் இந்த சைஸும் கண்டிப்பாக டிஃபர் ஆகுது ரைட்டிங்களா. ஒன்ஸ் நீங்கள் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கலர் பேலட் கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் பேலட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பேலட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பேலட் இருக்குது. நான் இந்த இடத்துல டெமோக்காக லெமன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கலர் பேலட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஷஃபிள் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலராக நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலரும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஷஃபிள் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ எனக்கு எல்லோ கலரும் நெக்ஸ்ட்டு லைட் ப்ரௌனும் காட்டுது. ஷஃபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வேறு கலர் காட்டுது ரைட்டிங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் 1 by 1 நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பர்டிகுலர் கலர் பேலட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ரைட்டிங்களா. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸு கலர் பேலட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் இப்போ உங்களுக்கு 4 போஸ்ட்டும் அட் அ டைத்தில் ரெடி ஆயிடும் ரைட்டிங்களா. ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சி மை கலெக்ஷன்னா இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களோட கேன்வாவோட டேஷ்போர்டில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபியூச்சரில் நீங்கள் இந்த பர்டிகுலர் கலெக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. பட் நான் இந்த கேஸில் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ரைட்டிங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட சோஷியல் மீடியா சேனலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரைட்டிங்களா. அப்போது சோஷியல் மீடியாவில் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கான ட்ராஃபிக்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே மினிமம் 3 போஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் 6 போஸ்ட் ஆர் 5 போஸ்ட் வரைக்கும் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அப்போ போஸ்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு சோஷியல் மீடியா போஸ்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறது வந்து இட் வில் டேக் அ டைம். அதனால் இந்த பர்டிகுலர் கலெக்ஷன் ஆஃப் சோஷியல் மீடியா பிராண்டிங் டிசைன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூ கேன் கிரியேட் தி மினிமம் 4 to மேக்ஸிமம் 8 போஸ்ட் வரைக்கும் அட் அ டைத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் அந்த 4 போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கும் ரேர் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு குயிக் கிரியேட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்டிகுலர் இமேஜஸ் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். குயிக் கிரியேட் இமேஜ் இருந்துச்சா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த 4 போஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும் ரைட்டிங்களா. ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் சோஷியல் மீடியா பிராண்டிங் இமேஜஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் பல்க் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அனதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.